புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் நாகை மாவட்டத்துல இருக்க வேளாங்கண்ணியில அமைஞ்சிருக்குது. உலகளாவிய புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கு கிறிஸ்துவ மதங்கள் மட்டும் இல்லாம எல்லா மதங்களையும் சார்ந்த லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அன்னையின் அன்பை பெற்று செல்றாங்க. தூய ஆரோக்கிய அன்னையின் பேரால கட்டப்பட்டுள்ள இந்த பேராலயம் இந்தியாவில இருக்க கத்தோலிக்கா திருத்தலமாகும். இங்க இருக்கிற கன்னி மரியா வேளாங்கண்ணி மாதா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நம்பிக்கையுடன் அன்னைய வேண்டவங்களுக்கு உடல்ல இருக்கிற குறைகள் உள்ளத்துல இருக்க குறைகளையும் தீர்ப்பான் அப்படிங்கிறது ஐதீகம். வேளாங்கண்ணியில புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் புகழ் உலக அளவுல பரவி இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்படின்னாலும் முக்கியமா அன்னையின் மகிமைகளாக 3 நிகழ்வுகள் சொல்லப்படுது. முதலாவதாக 1592ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு பண்ணையருக்கு வேளாங்கண்ணியில வாழ்ந்த ஒரு இந்து சிறுவன் ஒவ்வொரு நாளும் பால் கொண்டு போய் கொடுக்கிறது வழக்கம். ஒரு நாள் அதே மாதிரி பால் கொண்டு போகும்போது வழியில உடல் சோர்வால அந்த சிறுவன் சற்று ஓய்வெடுக்க ஒரு ஆலமரத்தின் நிழலுல குளத்துக்கு பக்கத்துல அமர்ந்தான். அப்ப சூரியனை விட அதிகமான ஒளி ஒண்ணு அவன் முகத்துல பட்டுச்சு. உடனே கண் விழித்தான் அந்த சிறுவன். விண்ணக அழகு நிறைந்த அன்னை தெய்வீக குழந்தைய கையில ஏந்திய காட்சிய கண்டான். அந்த அன்னை புன்னகை தவள தனது குழந்தைக்கு கொஞ்சம் பால் தருமாறு அந்த சிறுவனிடம் கேட்டாங்க. சிறுவனும் பால் கொடுத்தான். அந்த குழந்தையும் குடிச்சுது. சில வினாடிகள்ல அந்த தேவ அன்னையும் குழந்தையும் அந்த இடத்திலிருந்து மறைஞ்சிட்டாங்க. பண்ணையாரின் வீட்டுக்கு நேரம் மாறி வந்த சிறுவனிடம் ஏன் பாலின் அளவு குறைஞ்சிருக்குது அப்படின்னு விசாரித்தாரு பண்ணையாரு. கொஞ்ச நேரத்திலேயே சிறுவன் சுமந்து வந்த பால் குடம் நிறைஞ்சு வழிய தொடங்குச்சு. இத பார்த்த பண்ணையார் என்ன இது அதிசயம் அப்படின்னு மலைந்து போய் நிற்க அந்த சிறுவன் நடந்ததை கூற ஆரம்பிச்சான். அந்த சிறுவனும் தான் வரும் வழியில ஒரு தாய் கையில குழந்தையுடன் தோன்றி தன் குழந்தைக்கு பால் கொடுக்குமாறு வேண்டினார். நானும் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி முடித்ததும் அவன் கையில இருந்த பால் பாத்திரம் நிரம்பி வழிவதும் நிக்கல. அந்த சிறுவன் சொன்ன இடத்துக்கு வேகமா போய் அன்னை காட்சி தந்த இடத்தை பார்த்தாரு பண்ணையாரு. அந்த இடத்துல இருந்த ஆலமரமும் அந்த குளமும் கொஞ்சம் வித்தியாசமாக அவருக்கு தெரிஞ்சது. உடனே அவரு அந்த புனித தலத்துல தாழ் பதித்து வணங்கினாரு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தெய்வீக தாய் காட்சி அளித்த அத்திருவிடத்துல சிற்றாலயம் எழுப்பப்பட்டது. அதுதான் இன்னைக்கு நம் முன் சாட்சியாய் நிமிர்ந்து நிற்கும் வேளாங்கண்ணி மாதா குளம். 1637ஆம் ஆண்டு வேளாங்கண்ணி மாதாவின் 2வது காட்சி வேளாங்கண்ணி சிற்றூர்லயே அமைஞ்சிருக்கிற நடுத்திட்டு அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது. அங்க கால் ஊனமற்ற ஒரு சிறுவன் மோர் வியாபாரம் செஞ்சு வந்தான். பொழுது ஒரு நாள் வேளாங்கண்ணி மாதா தன்னோட குழந்தை இயேசுவுடன் காட்சி தந்து தனது குழந்தைக்கு சிறிதளவு மோர் தருமாறு கேட்டுக்கொண்டார். சிறுவனும் குழந்தைக்கு மோர் வழங்கினான். மகனே, உடனே நாகப்பட்டினம் சென்று அங்க வாழும் கிறிஸ்துவர் ஒருவரிடம் நீ கண்ட இந்த காட்சியினை கூறு. இந்த இடத்துல மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை வழிபட ஒரு ஆலயம் கட்ட சொல்வாயாக அப்படின்னாங்க. அதற்கு அந்த சிறுவன், நானே கால் ஊனமுற்றவன், என்னால எப்படி அம்மா போக முடியும் அப்படின்னு கூற, மகனே எழுந்து நட அப்படின்னு அந்த வேதத்தாயின் மறுமொழி கூற சிறுவன் எழுந்து நிற்க ஆரம்பித்தான். தன்னால நிற்க முடிகிறது, நடக்க முடிகிறது அப்படின்னு உணர்ந்த சிறுவனுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த சிறுவனோட ஓட்டம் நாகப்பட்டினத்துல வாழ்ந்த கத்தோலிக்கா கிறிஸ்துவர் வீடு வரைக்கும் தொடர்ந்துச்சு. அந்த வீட்டுக்கு போய் நடந்ததை விளக்கினான். அவனின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியம் அடைந்த கிறிஸ்துவருக்கு நேற்று இரவு வேளாங்கண்ணி மாதா ஒரு ஆலயம் கட்ட சொல்லிய கனவும் நினைவுக்கு வந்தது. அந்த சிறுவனோட அந்த இடத்துக்கு போய் ஆலயம் கட்ட ஆரம்பிச்சாரு. அதுவே இன்னைக்கு நாம பார்க்கும் வேளாங்கண்ணி மாதா வீற்றிருக்கும் பேராலயம். 1671ஆம் ஆண்டு வேளாங்கண்ணி மாதாவின் 3வது புதுமை நிகழ்ந்தது. அப்பொழுது சீனாவுல இருக்க மாக்கோவில்ல இருந்து போர்ச்சுகீசிய வியாபார பாய்மர கப்பல் ஒண்ணு கொழும்பு நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருந்துச்சு. வழியில கடுமையான புயலால அந்த கப்பல் தாக்கப்பட்டுச்சு. அந்த கப்பல்ல இருந்த மாலுமிகள் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம கடல்ல மூல போகிறோமோ அப்படின்னு பயந்து அஞ்சி நடுங்கினாங்க. புயலோட வேகம் அதிகரிக்க அதிகரிக்க கப்பல் முழுகும் நெருங்கியது. அந்த நிலையில மாலுமிகள் அனைவரும் கன்னி மரியாவிடம் கரம் குவித்து கண்ணீரோடு ஜெபித்தாங்க. அம்மா மரியா, எங்களை இந்த கடும் புயல்ல இருந்து காப்பாற்று. நாங்க நலமுடன் கரை சேரும் இடத்துல கன்னி மரியா உனக்கு ஒரு ஆலயம் எழுப்புகிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டாங்க. சிறிது நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமாக புயலின் ஆக்ரோஷம் குறைய தொடங்கியது. அவங்க புயல்ல சிக்கிய கப்பலும் ஒரு இடத்துல கரை சேர்ந்தது. அன்னைக்கு தேதி செப்டம்பர் 8. அன்னைக்கு கன்னி மரியாவின் பிறந்த நாள். கப்பல்
கரை சேர்ந்த இடம் வேளாங்கண்ணி கடற்கரை. மாலுமிகள் தாங்கள் நலமுடன் வந்து சேர்வதற்காக இறைவனுக்கும் கன்னி மரியாவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி செலுத்தி நன்றி காணிக்கையாக மாதாவுக்கு சிற்றாலய ஒண்ணு எழுப்பினாங்க. போர்ச்சுகீசிய மாலுமிகள் எப்போதெல்லாம் வேளாங்கண்ணி கடற்கரை வழியாக செல்றாங்களோ அப்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் தங்கள் கட்டிய சிற்றாலய வந்து வணங்கி செல்வது வழக்கம். இந்த ஆலயத்தின் மேற்குல இருக்கிற விரிவாக்க முகப்பு பிரெஞ்சு நாட்டுல இருக்கிற லூர்த் நகர்ல உள்ள பேராலய வடிவுல கட்டப்பட்டு இருக்கும். தொடக்கத்துல நாகப்பட்டினம் கிறிஸ்துவ பங்கின் துணை ஆலயமாக வேளாங்கண்ணி இருந்து வந்துச்சு. 1971 ஆண்டு செப்டம்பர் மாசம் அருட்தந்தை ஆண்டனியோ டி ரோசாரியோ அடிகளார் கண்காணிப்புல தனி பங்காக உருவானது. வேளாங்கண்ணி முதன்மை பேராலயம் 1920லயும் 1933லயும் புதுப்பிக்கப்பட்டுச்சு. ஏராளமான அற்புதங்கள் நடந்தாலும் சமணம், இனம், மொழி கடந்த ஆயிரக்கணக்கான மக்கள்களை ஈர்க்கும் திருத்தலமாக மாறி இருக்குது. வேளாங்கண்ணி அன்னைய தேடி வரும் அனைவரும் அந்த அன்பு தாயின் ஆசியால வாழ்க்கையில பல அற்புதங்களை பெற்று மகிழ்வாங்க. இத்தனை சிறப்பு பெற்ற அன்னை வேளாங்கண்ணிய நம் வாழ்க்கையில அனைவரும் தரிசிக்க வேண்டியது சிறப்பாகும். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஆன்மீகம்.